Hi friends, என் பேர் முத்து ஃப்ரம் முத்து. நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா பெரம்பூர் தான் வந்திருக்கோம். இதுவும் யூடியூப் கால் தான். பெரம்பூர் தான் வந்திருக்கோம். இதில் வந்து மொத்தம் 13 பாத்ரூமு, எல்லாமே வால்மூடு காசெட்டு டைவர்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நான் உள்ள காமிக்க முடியல, அவுட்டோட காமிக்க முடியல. சரி, மெயினாக கமெண்ட்ல வந்துட்டு எனக்கு ட்ரைனேஜ் எப்படி பண்ணணும் சில ஏகப்பட்ட பேர் கேட்டுருந்தாங்க, ஃபோன்லேயும் கேட்டுருந்தாங்க. ட்ரைனேஜ் வந்து ஸ்மெல் வராமல் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ட்ரைனேஜ் பண்ணக்குள்ள எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கன்ஃபார்ம் போடுங்க, ஒரு தெளிவான புரியுற மாரி சொல்லி போடுன்னு சொல்லிட்டு நம்பரும் கேட்டாங்க. அப்புறம் எல்லாருமே கேட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரைனேஜ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி இதில் 1 by 1 உங்களுக்கு ட்ரைனேஜ் ஒர்க் எப்படி போகிறோம், சாயில் லைன் எப்படி போகிறோம், வேஸ்ட் வாட்டர் எப்படி போகிறோம், ஸ்மெல்லு வராமல் பீட் ட்ராப்பை வச்சு நம்ம ஸ்மெல்லு வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணி ஸ்மெல் வந்து மேலே போகிறதுக்கு பீட் ட்ராப் வச்சு லைன் பண்ண போகிறோம். எப்படி தொட்டி கட்டுற போகிறோம், எவ்வளோ இன்ச்சு வாட்டர் கொடுக்க போகிறோம், 20 feet எவ்வளோ இன்ச்சு வாட்டர் கொடுக்க போகிறோம், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பில்டிங்கோட வியூ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க. ஓகே, இதான் நம்மளோட பில்டிங்கு. மொத்தம் 4 ஃப்ளோரு. 4 ஃப்ளோரில் வந்துட்டு ஒன்று வந்து 2 blocks வீடு, இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஃப்ளோர் வீடு. மொத்தம் 4 வீடு வருது. 4 வீட்லையுமே எல்லாம் வால்மூடு கிளாஸ் தான் பண்ணியிருக்கோம். பில்டிங் இதுதான். மொத்தம் 4 ஃப்ளோரு. இது வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. அதனால பாதி வந்து பாதி ஃப்ளோர் வரும். அது ஒரு வீடு தனியாக வருது. அந்த மாதிரி டோர் இங்கே தான், மெயின் டோர் இங்கே தான் இருக்குது. இதுதான் வந்து போகிறோம். இது வந்து காப்பர் சிங்கால் கொடுத்துருவாங்க, பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து மெயின் சேம்பர் வரும். மெயின் சேம்பர் வந்து டோர் பிடிக்கிறது கரெக்டாக இங்கே போயிடும். மெயின் சேம்பர் வந்துடும். இல்லை அப்படியே ஸ்டேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக பள்ளம் எடுத்து வச்சுருக்கோம். ஃபுல் வீட்டுக்கு பள்ளம் எடுத்துருக்கோம். இன்னும் வாட்டர் எடுத்து செக் பண்ணால் ரஃபாக ஒரு பழத்தை எடுத்து வச்சுருக்கோம். போயிட்டு கொடுத்தது எள்ளு திரும்புது மொத்தம் 130 தொடி நம்ம லே பண்ண போகிறோம். லே பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஓட்டேஷ் ஒன்று வருது. இது எல்லாமே ஸ்டாண்டுக்கு வந்து அடிச்சு இறக்கிருப்போம். இந்த மாதிரி அங்கேயே இறக்கிருப்போம். ஃபுல்லாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக நீட்டாக சேனலில் அடிச்சு இறக்கிருக்கோம். ஸோ இந்த வந்து இந்த ஏசி டோர் திறக்கிற மாரி ஐடியா பண்ணி பிளான் பண்ணி எல்லாமே இறக்கிருக்கோம். மோட்டர் லைனு, ஏசியோட ட்ரெயின், அப்புறம் ரெயின் வாட்ரு எல்லாமே இறக்கி வச்சுருக்கோம். இது வந்து இங்கே ஒரு சேம்பர் ஒன்று வரும். சேம்பர் கூட உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எங்கே சேம்பர் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக பல்லாம் எடுத்துகிட்டு இங்கே சேம்பர் வரும். சேம்பர் எல்லாமே உள்கூடு வந்து 1.5 1.5 தான் போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு மேலே வரக்கூடாது, ஈஸியாக இருக்கும். எல்லாம் 1.5 1.5 போட்டுட்டு ஒன்று சேம்பர் போடுவோம். அதெல்லாம் சொன்ன மாதிரி இப்போ ஸ்மெல் வராமல் பீட் ட்ராப்பை வச்சு போகிறோம். எப்படி வந்துட்டு உங்களுக்கு கூட உங்களுக்கு புரியும், எல்லாமே தெளிவாக காமிக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டுங்களா, இது ஸ்ட்ரைட்டாக வரும். அந்த மிடில் ஒரு சேம்பர் வரும். லாஸ்ட்டில் அந்த ஒன்று சில பக்கம் பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் ஒரு சேம்பர் ஒன்று வரும். அப்படியே அங்கே காமிக்கிறோம். நம்ம இந்த பைப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே 5 inch பைப்பு தான் போட போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 inch பைப்பு பின்னால் எக்ஸ்ட்ரா போட போகிறோம். ஏன்னா அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஹெவியாக இருக்கும், உங்கள் பைப் வந்து பெண்ட் ஆகாது. அதுமாரி நம்ம போடக்குள்ள மேக்ஸிமம் வந்துட்டு 5 inch பின்னால் எக்ஸ்ட்ரா வாங்குங்க. இல்லை 4 inch சின்ன வீடு வந்து 4 inch போடலாம். 4 inch வந்து பிராண்டடாக பைப் வாங்க. சாதா பைப் போட்டிங்கன்னா அப்படி வளைஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி உங்களுக்கு ஆகும். சீக்கிரமாக உங்களுக்கு அடப்பெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி பைப்பில் லே பண்ணிட்டு எம்சான் சுற்றி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பைப் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதில் போடுங்க. கீழே வந்து இதுக்குள்ள ஒரு மட்டமாக இருக்கும் பைப் வந்து தரையில் உட்காந்துட்டு இருக்கிற மாரி நம்ம லே பண்ணணும். அது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு 1.5 சேம்பர் ஒன்று வந்துடும். இந்த இடத்துல கார்னரில் வந்துட்டு 1 சேம்பர் ஒன்று வந்துடும். இப்படி இந்த எல்லை பார்த்தீங்கன்னா இப்படி காமிப்போம். இப்படி எல்லை காமிச்சிங்கன்னா அந்த கார்னரில் ஸ்டார்ட் ஆகும் சேம்பரு. அங்கேருந்து ஒன்று இப்படி வந்துடும். வந்துட்டு இப்படி மேலே பார்த்தீங்கன்னா இங்கே லைன் இறக்கி வச்சுருப்போம். வந்து பார்த்தோம் இங்கே லைன் இறக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த்து ஃப்ளோர், மொத்தம் 3 ஃப்ளோர் லைன் இதில் தான் வரும் உங்களுக்கு. லைன் வந்து இது காலம் பூசாமல் இருக்குது. இது பூசிட்டு மடித்து இறக்கி இங்கே ஒரு 1 சேம்பர் ஒன்று வரும். எல்லாமே இப்போ உங்களுக்கு புரியாது. சேம்பர் கட்டக்குள்ள உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பீட் ட்ராப் வந்து இது ஜாயின் பண்ணுறோம். பீட் ட்ராப் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் பைப்பு பீஸ் போகிற மாதிரி அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பீஸ் போட்டுணும். போட்டுட்டு டைட்டாக சொல்லிட்டுனா உங்களுக்கு ஸ்மெல்லு மேலே போகுது. இதான் ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட். இது வந்து சேம்பர் வந்து 1.5 கொண்டு வரும். பீட் ட்ராப் வந்து அந்த மாரி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்.
கொஞ்சம் சாய்ச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வந்துட்டு அப்படியே அந்த கேப்புக்குள்ளே ஸ்மெல்லு உள்ளே வரும். எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ ஒரு லென்த்து லே பண்ணியிருக்கோம். லே பண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிடணும். மீன் மட்டன் கட்டி பார்க்கணும். ரொம்பவும் வாட்டம் வைக்கக்கூடாது, ரொம்பவும் கம்மியாக வைக்கக்கூடாது. கரெக்டாக 20 ஃபீட்டுக்கு வந்துட்டு 2 இன்ச்சஸ் வாட்டர் வைக்கணும். அதுமாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் கட்டுறது பார்த்தீங்களா, இப்படி தான் கட்டணும். செக் பண்ணணும். இங்கே மட்டன் கட்டிட்டு வந்துட்டு அங்கே செக் பண்ணணும். அங்கே வந்துட்டு அதாவது மட்டன் எப்படி கொடுக்கணும்னா, தண்ணி போகிற டேரக்ஷனில் நீங்கள் மட்டன் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு மட்டன் எவ்வளோ லெவல் வைக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த லெவல் கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்குது. ஸோ பரவாயில்ல. இது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செப்டி டேங்க் கரெக்டான அளவு நீங்கள் வைக்கணும். இது வந்து பாதாள சாக்கடைன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பீட்ரா மட்டும் வைக்கிறத வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மட்டமாக வைக்கணும், இல்லைனா ஸ்மெல்லு கண்டிப்பாக உங்களுக்கு மேலே போயிடும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். அந்தமாரி இப்போ நூல் கட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்தமாரி நூல் கட்டி செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அந்த டைல்ஸ் கணக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த டைல்ஸ் கணக்கு வச்சுருக்கோங்க பார்த்தீங்களா, அந்த டைல்ஸ் கணத்துக்கு இந்த நூலை மேலே வந்து இருக்கணும். இதை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இப்போ பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த டைல்ஸ் வச்சு நூலில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக நமக்கு அக்யூரேட்டாக அளவு தெரிஞ்சிடும். பைப் பெண்டாக இருக்கா இல்லை தூக்கிட்டு இருக்காதுன்ட்டு தரவை செக் பண்ணிக்கோங்க. செங்கல் எடுத்துக்கிறேன். தள்ளிப்பிடி மோன ஒன்று கட்டிடுறியாண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு இப்போ நூல் தெரியுது பார்த்தீங்கன்னா, நூல் தொங்குது பார்த்தீங்களா. இப்போ நூல் தொங்குறது வந்துட்டு கரெக்டாக இந்த டைல்ஸ் கணத்துக்கு நம்ம வந்துட்டு அங்கே தூக்குனா தான் பைப் உங்களுக்கு பெண்ட் ஆகாமல் இருக்கும். அதுதான் இந்த செங்கல் வச்சு இப்போ லே பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்காரணம் கொண்டு பைப் வந்துட்டு 1 இன்ச்சு கூட இறங்கக்கூடாது. நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கணும். இந்தமாரி வச்சுட்டு லாஸ்ட்டு ஃபைனலில் தண்ணி ஊற்றி செக் பண்ணி, தண்ணி ஊற்றி தேவைப்படாது இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்தமாரி நூல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். கரெக்டாக அந்த பையன் வச்சுருப்பாங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த டைல்ஸ் அளவுக்கு இங்கே கரெக்டாக இருக்கணும். அந்தமாரி கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இந்தமாரி செக் பண்ணி பார்த்தோம். அந்தமாரி ஒரு 3 இடத்துல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். நூல் கரெக்டாக இருக்கா, அந்தமாரி கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். முடியும் பாரு. வீடியோவில் வந்துட்டா. அங்கே வருவா. அந்த ஓட்டியில் விடுவாங்க. இந்த ஓட்டேஷன் வந்து வர லைனே இப்படி போட்டிருக்கோம். டியூப்வெல் மட்டும் கட்டணும். மொத்தம் 21 ஃபீட் வருது.
வாட்டர் தண்ணி போகிற டைரக்ஷன் தான் வாட்டர் செக் பண்ணணும். அதை பார்த்துக்கலாம். 1 இன்ச்சு வாட்டருங்க தானே பத்தாது, இன்னும் 1 இன்ச்சு வேணும். சாரி, கரெக்டாக ஒன்றே இன்ச்சு இது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நூல் கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நூல் வந்துட்டு சென்டர் பைப் தொங்கி நிற்குது. இப்போ இந்த டைல்ஸ் கணத்துக்கு நம்ம வந்துட்டு பைப்பு தூக்கணும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தூக்குறா போகிற பார்த்தீங்களா, அந்தமாதிரி தூக்கிடணும். இப்போ தொட்டிக்கிறது நான் வந்து எடுக்க முடியல. அன்றைக்கி வந்து ஒரே மழை பெஞ்சதுனால நான் தொட்டிக்கிறத வந்து எடுக்க முடியல. இப்போ தொட்டி கட்டியிருக்கோம். தொட்டி கட்டி எப்படி லைன்லாம் வந்து பீட்ராட் வந்து உந்து ஸ்மெல்லு வராமல் அந்த மெயின் தொட்டிக்கு சேம்பரில் வந்து போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும். இதுதான் பீட்ராப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ பீட்ராப் வச்சுருக்கு தண்ணி நிற்குதுங்களா. இது வந்து மேலேருந்து வர ரெயின் வாட்ரு. இது வந்து மேலேருந்து வர அந்த மூணு பாத்ரூமோட வேஸ்ட் வாட்ரு. இது எல்லாமே வந்துட்டு இந்த தொட்டியில் ஊழும். இந்த தொட்டியில் ஊந்து இது வழியால் வந்துட்டு இந்த தொட்டியில் ஊந்து இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பைப் வழியால் உங்களுக்கு வெளில ட்ரைன் ஆகிடும். இது வந்துட்டு இந்த 3 ஃப்ளோரோட வேஸ்ட் டாய்லெட் வாட்ரு. இது வந்து தொட்டில் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிளாஸ் சைட்லேயே உங்களுக்கு பீட்ராப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஸ்மெல்லு போகாது. இது ஒரு தொட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு ரெயின் வாட்ரு. இது வந்து இது ஒரு 3 ஃப்ளோரோட வேஸ்ட் வாட்ரு. இது வந்து இந்த தொட்டியில் ஊந்து தொட்டி இப்போ கட்டி வச்சுருக்கோம். இன்னும் பூசி ஃபினிஷிங் பண்ணல. பூசி ஃபினிஷிங் பண்ண உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன் நான். அந்தமாரி இங்கே தான் ஒரு மெயின் சேம்பர் ஒன்று வரும். இது இல்லை மெயின் சேம்பரு. இங்கே ஒன்று புதுசாக நம்ம ஒன்று போடுவோம். இங்கே வந்து 2க்கு 2 ஒன்று போடுவோம். போட்டுன்னா இங்கே வந்து இந்த டோர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோருக்கு போயிடும், லைன் போயிடும். அந்தமாரி நீட்டாக உங்களுக்கு தொட்டி கட்டி வச்சுருக்கோம். ஒன்றும் காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் தொட்டி சின்ன தொட்டி கிடையாது. இது எல்லாமே சாயில் லைன் தான். அதனால் வந்துட்டு தொட்டி வரைக்கும் கட்டி வச்சுருக்கோம். இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 5 இன்ச் பைப்பு. இது லாஸ்ட் ஃபைனலில் உள்ள என்ன பண்ணுவோம்னா பாதியை கட் பண்ணி குழந்தை எடுத்துருவோம். குழந்தை எடுத்துனா இது வயலில் வந்து தண்ணி வந்து ட்ராவல் ஆகி வெளியில் போயிடும். இதுவும் அதே கான்செப்ட் தான். தொட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த தொட்டியில் வந்து ஊந்து இந்த சைடு இந்த ஃப்ளோரில் இன்னும் பூசாமல் இருக்கலாம். கீழே இறக்காம வச்சுருக்கேன். இந்த கால் பூஸ்டான கீழே இறக்கி இந்த தொட்டியில் விட்டுருவோம். இந்த தொட்டிலேருந்து இந்த தொட்டிக்கு ட்ராவல் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்மெல் வந்தால் கூட உங்களுக்கு இங்கே கண்ட்ரோல் ஆகிடும். அதே கான்செப்ட் தான் அங்கேயும் போட்டிருக்கேன். அங்கே ஒரு சின்ன தொட்டிக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த தொட்டிலேருந்து இந்த மேலே இருக்கிற பைப்பு அந்த எல்லா பைப்பு அந்த சின்ன தொட்டிக்கு வந்துடும். வந்துட்டு அதுலேருந்து ட்ராவல் ஆகி இந்த பெரிய தொட்டிக்கு வரும். பெரிய தொட்டி வந்து ஊந்து மேலே போயிடும். ஸோ ஸ்மெல்லு வந்துட்டு உங்களுக்கு மேலே ஏறாது. எல்லாத்துக்குமே வந்துட்டு பீட்ராப் வச்சு எல்லாத்துக்கும் வந்து பீட்ராப் வச்சு கொடுக்குறது தான் பெஸ்ட்டான ஒரு ஐடியா. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுத்துட்டீங்கன்னா யாரோ ப்ளம்பர் வந்து சொன்னாங்க ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா வேலை முடியும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்மெல்லு வந்துட்டு உள்ளே ஏறும். அப்புறம் வந்து உடச்சி பண்ணால் அது பெரிய செலவாயிடும். அதனால் பீட்ராப் வச்சு இல்லை கல்லி வச்சு கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு. அதான் கரெக்டான ஒரு முறை. அப்படி தான் பண்ணணும். சாயில் ஒர்க்கு ட்ரைனேஜ் ஒர்க் பொறுத்து அப்படி தான் பண்ணணும். இப்போ அடுத்து நான் வந்துட்டு கிளைகளை போட்டு தொட்டி பூசுக்குள்ளே உங்களை ஃபைனல் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம 1 by 1 வந்து நம்ம எல்லா சாம்பலையும் போட்டு இல்லை வேஸ்டையும் போட்டு எப்படி மட்டம் கட்டுறோம், எப்படி தொட்டி கட்டுறோம் எல்லாமே நாங்களே வந்து பூசி எல்லாமே பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மழை வேறு பெய்யுது. அதனால் உங்களுக்கு இதில் என்னென்ன உங்களுக்கு காமிக்கணும்னா எவ்வளோ நம்ம மேலே தூக்கி வைக்கிறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்ஞ்சு தொட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஃபுல்லாக வருது. அதனால் அதனால சொல்கிறது எங்கேயுமே வந்து சேம்பர் வந்து ரோட்டோட நம்மளோட பைப்பில் வந்து ஹைட்டில் இருக்கணும். அப்போ தான் மழை பெய்ஞ்சா கூட உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வெளியில் போயிடும். ஸோ நமக்கு எப்பவுமே சேம்பர் ஃப்ரீயாக இருக்கும். அதேமாரி பிளான் பண்ணி போட்டிருக்கோம். அதில் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே. இது எல்லாமே தொட்டி கட்டி பூசி இப்படி பக்காவாக பால் வச்சு வாட்டம் வந்து 10 அடிக்கு 1 feet அந்தமாதிரி வாட்டம் வைக்கணும். கண்டிப்பாக வந்து ஸ்மெல் வரக்கூடாதுன்னா அந்தந்த தொட்டிக்கு வந்துட்டு வேஸ்ட் இல்லாமல் ஒரு பீட்ராப் வச்சு பீட்ராப்பில் வந்து பீட்ராப்பில் கலெக்ட் ஆகி தான் வந்து மெயின் சேம்பருக்கு போகணும். அப்படி தான் நீங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கும். அதுமாதிரி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஸ்மெல்லுன்ற பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் இருக்கும். அதுமாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பக்காவாக தெரியும். எல்லா வேலையும் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். இது ஒரு பெரிய வேலை. கிட்டத்தட்ட ஒரு இந்த வீடு வந்து
ஒரு வாரமாக உங்களுக்கு எடுத்தது. என்ன காரணம்னா உங்களுக்கு எல்லாமே விட்டு விட்டா போட்டதுனால ஒரு இடத்துக்கும் வீடியோ ஃபைனல் பண்ணி பூசில் வரைக்கும் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். எல்லாரும் லிங்க் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக காமிக்கோ அவ்வளோ ஷார்ட்டாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சைட்டு வந்து பெரம்பூராலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது பெரம்பூர் சைட்டு தான். அந்தமாதிரி ட்ரைனேஜ் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, A to Z எல்லா வேலையும் வந்து மோட்டர் ஃபால்ட் எதனா வந்து பண்ணி கொடுத்துருப்போம். போரில் தண்ணி வரல அந்தமாதிரி பல்லது கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த எதுவும் கிடையாது. எல்லா இதில் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். நன்றி.